நான் யூடியூப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே இருக்குது வீடியோஸ் எல்லாமே. இன்னும் 2 வீடியோஸ் வந்து இதில் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேணால் அதை ஆட் பண்ணி விட்றேன். அதை ஆட் பண்ணீங்கன்னா இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் வீடியோஸ்ன்னு போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கடைசியாக போட்ட வீடியோஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம். வெப்பேஜ் லேஅவுட்டில் வெப்பேஜ் டிசைன் சொல்லலாம். வெப்பேஜ் டிசைனில் நம்ம எலமெண்டர் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? எலமெண்டர் கூட ஆஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து எலமெண்டர் பிளகின் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆஸ்ட்ரா தீம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு சைட் மாதிரி அன்றைக்கி பண்ணியிருந்தோம். சிம்பிளாக என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ. அடுத்தது நம்ம வேற என்ன பண்ணணும்னா, இப்போ எலமெண்டரை நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் பரவாயில்ல. எலமெண்டரோட பெட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஈஸியாக சைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து எலமெண்டர் கூட நீங்கள் ஆஸ்ட்ரா மட்டும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரும். கொஞ்சம் டஃப்பானதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த சைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணியிருந்தோம்னா கீவேர்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? கீவேர்ட் பண்ணியிருந்தோம். பேஜ் என்னென்ன பேஜஸ் வருது, பேஜஸ், நம்பர் ஆஃப் பேஜஸ், இதெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது நார்மலாக வந்து வெப்சைட் டிசைனிங் பண்ணுறதுக்கு எலமெண்டர் ப்ளஸ் எலமெண்டர் ஆஸ்ட்ரா, அப்புறம் வந்து எலமெண்ட்ஸ் கிட்டுன்னு இருக்கு. எலமெண்டர் ஹெடர் ஃபோட்டோ இருக்கு. இப்போ பிளகினோட நேம் என்னன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஹெடர் அண்ட் ஃபோட்டோ இருக்கு. நிறைய பிளகின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார்ம்ஸ்க்கு பிளகின் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் வாட்ஸ்அப்க்கு பிளகின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ டிசைனுக்கு நம்ம இது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நிறைய இருக்குது. எலமெண்ட்ஸ் கிட் மாதிரியே நிறைய இருக்குது. எலமெண்ட்ஸ் ஆடான்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் யூஏஇன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேஜ், இப்போ ஹோம், அபவுட்டஸ், சர்வீசஸ், கான்டாக்டர்ஸ் இது மாதிரி இருக்குது. அது மாதிரி சர்வீஸ் பேஜ்னு நம்ம ஒன்று ஆட் பண்ணுவோம். இப்போ அவங்களோட வெப்சைட்டுக்கு நம்ம பண்ணியிருந்தோம். நீங்கள் கூட இருந்தீங்க. பவித்ராவோட வெப்சைட்டுக்கு நம்ம பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? ஹோம், அபவுட்டஸ், சர்வீசஸ், அவங்களுக்கு சர்வீசஸ் இல்லை, கோர்சஸ் இருந்தது. கோர்சஸில் என்னென்ன பேஜ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கும் சம் பேஜஸ் நம்ம பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ அது ஃபஸ்ட்டு நான் உங்கள் பேஜஸ் உங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் எப்படின்னா, இப்போ இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியில் சேர்ந்தீங்கன்னா எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு பிகினராக எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த கிளாஸ் இருக்கும். டேரக்டாக லெசன் 1 லெசன் 2 அப்படி இருக்காது. ஒரு 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 பிகினர் சைட் எடுத்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்கள் ஃபைல். ஸோ இதில் நம்ம இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம். பேஜஸ், அப்புறம் இந்த பேஜஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் கடைசி வரைக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து அன்னைக்கு ஒரு பேஜ் டிசைனும் பண்ணி பார்த்தோம். எலிமெண்டரில் அதுவுமே பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ எந்த மாதிரி இல்லைங்க, அதை எக்ஸாம்பிளுக்கு காமிச்சதுங்க. ஸோ இப்போ இந்த பேஜஸ் எப்படி வரும்ன்றதே நம்ம நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். க்ளீனாக உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இங்கே நான் பண்ணிட்டேன். என்னென்ன பேஜஸ் வருது அப்படின்றத நான் பண்ணிட்டேன் உங்கள் வெப்சைட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எலிமெண்டரில் டம்மி பேஜ் கிரியேட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கேட்ரிங் சர்வீசஸ்க்கு நம்ம வந்து ஏதாவது வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சம் பின்னாடி போகிறேன். கொஞ்சம் 2வது பேஜுக்கு போயிட்டு அங்கே என்ன வெப்சைட் இருக்குன்னு நம்ம அதையுமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு வெப்சைட் இருக்குது. அதே மாதிரி
அதே மாதிரி இன்னும் 2 3 வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம். இவங்கெல்லாம் பெங்களூர்ல லோக்கலா சர்வீஸ் பண்ற ஆளுங்க தான். ஓகே. ஸோ இங்கே creativekitchen.co.in ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டோரின்னு இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்க. அவர் ஸ்டோரின்னு கிளிக் பண்ணி பார்த்தா இங்கே வந்து மேபி கப்புள்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ விஷால் குப்தான் ஸ்வேதா குப்தான்னு சொல்லிட்டு போட்டு இங்கே வந்து சம் ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க, சம் ஃபோட்டோஸ் எல்லாம் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் நல்லா பாருங்க. இதெல்லாம் வந்து நார்மல் மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸ் கிடையாது, கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இவங்க வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து நான் வந்து ஹோம் பேஜ் போகிறேன். ஹோம் பேஜ் போனால் வி கிரியேட் அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டிருக்காங்க. இங்கே ஏதாவது கீவேர்டு இருக்கான்றதை நீங்கள் பாருங்கள். அதான் வந்து நீங்கள் எந்த மாதிரி வெப்சைட் வேணும்னு உங்கள் டெவலப்பர்கிட்ட சொல்கிறதுக்காவது நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கணும், எந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க என்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன்னா நான் காம்படிட்டர்ஸ் எதையுமே பார்க்காம நான் பாட்டு பண்ணிட்டே இருந்தேன்னா நான் எதையுமே கற்றுக்க முடியாது. ஏன்னா காம்படிட்டர்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை பார்க்கும்போது தான் நானுமே எதனா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கற்றுக்க முடியும், அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ இங்கே கீவேர்ட்ஸ் எதுவும் கிடையாது, ஆனால் நிறைய கண்டென்ட் அப்புறமா சம் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் பார்த்த வரைக்கும் உங்கள் சர்வீசஸில், அதாவது கேட்ரிங் சர்வீசஸில் பெருசாக கீவேர்ட்லாம் போட்டு அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல அதிகமாக. ஓகேங்களா, இந்த வெப்சைட்லையும் சரி. இப்போ இந்த வெப்சைட்டில் ஒரு முறை பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெனுவில் இவ்வளோ மெனுஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த மெனுஸ்லாம் இப்போ இவ்வளோ மெனுஸ் உங்கள் வெப்சைட்டில் வந்ததுன்னா தமிழ்நாடு ஸ்டைல் கூட இருக்குது. ஸோ அப்போ வந்து நிறைய பேஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ அபவுட் அஸ்ன்னு இங்கே போட்டாங்க அவங்க ஹோம் பேஜில். இங்கே பாருங்கள், இங்கே வந்து கீவேர்ட்ஸ் இருக்குது, பெஸ்ட் கேட்ரஸ் இன் பெங்களூர்னு சொல்லிட்டு. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா இமேஜஸ் போட்டிருக்காங்க, சம் இமேஜஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஐஎஸ்எஸ் சர்டிஃபைடு போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து அவங்க ஆடியன்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இப்போ கேட்ரிங் சர்வீசஸ்னு உள்ளே வந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டிசைனே இருக்கும். அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் டிசைனே இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எடுத்தோடனே அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ மூலிமா நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோன்றதை காமிச்சிடுறாங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து மோர் அட்ராக்ஷன். ஓகேங்களா. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா நாங்கள் யாருன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா கீவேர்டு போட்டிருக்காங்க. கீவேர்டு போட்டு சம் 2 லைன் கண்டென்ட் எழுதிருக்காங்க. திரும்ப வந்து அவங்களோட குக்கிங் ஸ்டைலு, எந்த இடத்துலலாம் சர்வீஸ் கொடுத்துருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் சம் டிசைன் இருக்குது, ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு இதெல்லாம் போட்டிருக்காங்க. சர்டிஃபைடு வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்தது சம் கண்டென்ட், அப்புறம் ஹவர் டிஷ்ஷஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க எங்கெங்கெல்லாம் சர்வீஸ். ஸோ இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு ஒரு ப்ரௌச்சரை கையில் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குது. இப்போ யாராவது வந்து கேட்ரிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு கேட்டு வந்தாங்கன்னா ப்ரௌச்சரை காமிச்சு இது பண்ணுவாங்க இல்லைங்களா, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நாம அப்படி பண்ணக்கூடாது. நாம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கண்டென்ட்டும் இருக்கணும், அதில் எஸ்இஓவும் இருக்கணும், ஆன் பேஜும் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ வந்து ரெண்டு ரெண்டு விஷயம் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். எஸ்இஓ நீங்கள் ரேங்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 2 விஷயம் இல்லை 3 விஷயம் இருக்குது. என்னென்னு நான் சொல்கிறேன். ஒன்று வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ. இது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சில டைமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆன் பேஜ் எஸ்இஓ, இன்னொன்று ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து 2 பில்லர்ஸ் மாதிரி தான். இப்போ ஆன் பேஜ் எஸ்இஓன்றது வெப்சைட்டுக்குள்ளே பண்ணுறது. இப்போ நம்ம கீவேர்ட் ரிசர்ச் நம்ம எடுத்து பண்ணோம் இல்லைங்களா, அதுவுமே ஆன் பேஜில் தான் வரும். கீவேர்ட் ரிசர்ச் பண்ணோம் இல்லைங்களா, அதுவுமே ஆன் பேஜில் தான் வரும் கீவேர்ட் ரிசர்ச். அப்புறம் யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் நம்ம க்ளீனாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஹோம்னா என்ன, அபவுட்னா என்ன, கான்டாக்ட், அப்புறம் சர்வீசஸ்க்கு என்னென்ன வருது, அதுவுமே ஆன் பேஜில் தான் வரும். ஓகேங்களா. இப்போ வேற என்ன ஆன் பேஜில் வரும்ன்றத நம்ம காம்படிட்டர்ஸ் மூலயமா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேற என்னெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்கன்றது. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது பண்ணாதான் உங்களுக்கு இது நல்லா ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இதில் ஏஐ டூல்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆன் பேஜில் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆஃப் பேஜில் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். அது முன்னாடி பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணலாம். கிளாட், சாட்ஜிபிடி எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம இன்சைட் நல்லா பண்ணதுக்கப்புறம் இது வந்து ப்ரொமோஷன் டைப்பில் வரும், கொஞ்சம் பேக்லிங்ஸ்லாம் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, அது வந்து டெக்னிக்கல் எஸ்இஓ. டெக்னிக்கல் எஸ்இஓன்னு ஒன்று வரும். டெக்னிக்கல் எஸ்இஓன்றது நீங்கள் அடிக்கடிக்கு செக் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் டெக்னிக்கல் எஸ்இஓ. ஓகேங்களா. வெப்சைட் பண்ணும்போதே வந்து வெப்சைட் ஸ்பீடு எவ்வளோ இருக்கு, ஓகேங்களா, யூஆர்எல்லாம் கரெக்டாக டைரக்ஷன் ஆகுதா, இந்த மாதிரி நிறைய 404 எரர் எதனா இருக்கா, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும்.
ஓகேங்களா? இந்த மாதிரி டெக்னிக்கலாக நிறைய எரர்ஸ் இருக்கு. மேஜராக வெப்சைட் ஸ்பீடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதுக்கு தான் ஆஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதே நீங்கள் டெவலப்பர்கிட்ட கொடுத்து நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணீங்கன்னா அவங்க வெப்சைட் ஸ்பீட்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு டிசைன் அதாவது வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் டெவலப்பரை அவங்க இதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க. அந்த URL-க்கு அந்த சைடு ரைட் சைடு என்ன சொல்றீங்க? டைரக்ஷன் 404னா 404னா நீங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் டெலீட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து 404 காட்டும். அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் டெக்னிக்கல்ல வரும். இது எல்லாமே கொஞ்சம் டெவலப்பர் ஹெல்ப்போட தான் பண்ணுவாங்க. எல்லா மார்க்கெட்டருமே வந்து டெவலப்பர் ஹெல்ப்போட தான் பண்ணுவாங்க. நாம வந்து இது கை வச்சு பண்ண முடியாது. கொஞ்சம் கோடிங்கும் வரலாம். நீங்க வார்ட்பிரஸ்ல பண்றீங்க, ஓரளவுக்கு நம்ம மேனுவலா ஓரளவுக்கு பண்ண முடியும். கோடிங் சைட்னா நீங்க நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ட் தான் பண்ணணும் டெவலப்பருக்கு. டெவலப்பர் இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்ப்போட நீங்க அதை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது மூணுமே இம்பார்ட்டன்ட். இது இப்போ இது இல்லைனாலும் உங்களுக்கு ரேங்க் ஆகாது, இது இல்லைனாலும் ரேங்க் ஆகாது, இது இல்லைனாலும் ரேங்க் ஆகாது. மேஜராக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வெப்சைட் ஸ்பீடுன்னு இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நீங்கள் ப்ராப்பராக ஹோஸ்டிங் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு பெரிய வெப்சைட் எடுத்து ஒரு ஒரு பெரிய கம்பெனி வெப்சைட் எடுத்து அது கூட நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பிகினர் லேர்னர் அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா யாராவது ஸ்கில் இருக்கிறவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாமே அவங்க ரெக்டிஃபை பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல டெவலப்பர் நான் சொல்றது 10,000 வெப்சைட் பண்றவங்களாம் பண்ண மாட்டாங்க. 20,000 வெப்சைட் பண்றவங்களும் பண்ண மாட்டாங்க. இப்போ என்கிட்ட வந்து விஸ்வா, பரத் இவங்கலாம் இருக்காங்கன்னா அவங்க அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணி தந்துருவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எஸ்இஓ பண்ணணும். நாளைக்கு இன்னும் சொல்ல போனா இது எஸ்இஓக்கு மட்டுமே இல்லை. நாளைக்கு கூகுள் ஆட்ஸே ரன் பண்றீங்க. கூகுள் ஆட்ஸே ரன் பண்ணா கூட உங்களுக்கு வெப்சைட் ஸ்பீடு, அப்புறமா ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் தேவையில்லை கூகுள் ஆட்ஸ்க்கு, ஆன் பேஜ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்றது நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு வெப்சைட் டிசைன் மட்டும் முக்கியம் இல்லை. கரெக்டாக அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆன் பேஜை வந்து பண்ணணும். வெப்சைட் பண்ணும்போதே நீங்கள் ஆன் பேஜ் பண்ணணும். நிறைய பேர் வந்து டிசைன் பண்ணுவாங்க. இப்போ டிசைன் பண்ணிடுவாங்க, அதை மறுபடியும் உட்காந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக பண்ணும்போதே நீங்கள் ஆன் பேஜ் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அவ்வளோதான், சிம்பிள். நீங்க பண்ணி டிசைன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஆன் பேஜ் ஒரு முறை கையை வச்சு ஒரு கோலம் போட்டு திரும்ப கடைசி திரும்ப பண்ற மாதிரி தான் அது வரும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா டிசைன் பண்ணும்போதே நம்ம வந்து ஃபர்ஸ்டே கீவேர்டு வச்சு அந்த யூஆர்எல் நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம் நல்லா பாருங்க. நம்ம இங்கேயே வந்து நம்ம அதுக்கான ஆன் பேஜ் டாஸ்க் தான் நம்ம இது பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நம்ம இந்த பேஜஸ் எல்லாம் நம்ம இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா செப்பரேட்டா. இதுவே வந்து ஆன் பேஜ் டாஸ்க் தான். ஓகே. இதை நீங்க பக்காவா பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தது ஆஃப் பேஜ் பண்ண முடியும். ஆஃப் பேஜ் பண்ணும்போது நீங்க ஆன் பேஜ் கீவேர்ட் ரிசர்ச் இது மூலயமா தான் நீங்க அதை பண்ணுவீங்களே. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் கீவேர்ட் பேசிஸ் வச்சு தான் ஒர்க் ஆகுது. கீவேர்ட் பேஸ் வச்சு தான் ஒர்க் ஆகுது. அப்போ நீங்க கீவேர்டை ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கணும். அதுக்கான பேஜை கரெக்டாக கிரியேட் பண்ணிருக்கணும். இப்போ பாருங்க, இப்போ நான் மெனு போறேன். இப்போ சும்மா வந்து தமிழ்நாடு ஸ்டைல் கொடுக்குறேன். நல்லா இங்க பாருங்க, தமிழ்நாடு ஸ்டைல் டாட் பிஹெச்பி இது வந்து கோடிங் வெப்சைட்டு. கோடிங்ல பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு டாட் பிஹெச்பின்னு கிளீனா வந்திருக்கா? இதுதான் கரெக்டான யூஆர்எல் சொல்றது. கரெக்டான யூஆர்எல் போட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் இதுல வந்து பெருசா கீவேர்டு ரிசர்ச்லாம் பண்ணி கண்டென்ட்லாம் ஆட் பண்ணல. ஓகே. அதே மாதிரி இந்த சைட்டை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இது வந்து மெயின் பேஜில் தான் இருக்குது. நல்லா பாருங்க, மெயின் பேஜில் தான் இருக்குது. சப் பேஜஸ் இருக்கு, நான் போகவே இல்லை. கீழே வந்தா பெஸ்ட் பிராமின் கேட்டரர்ஸ்னு இருக்குது. அப்புறம் கேட்டரர்ஸ் இன் பெங்களூர்னு இருக்குது. ஸோ கீவேர்டு இவங்களும் போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? அப்புறம் பாருங்க, பெஸ்ட் கேட்டரர்ஸ் இன் பெங்களூர், இங்கே ஒரு கீவேர்டு இருக்குது. இப்போ நீங்க டிசைன் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு நான் கிளாஸ்ல காமிச்சேன். டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? இங்க ஒரு போட்டோ போடணும்பா, இங்க ஒரு கண்டென்ட் எழுதணும்ப்பா, இங்க சும்மா இது ஒரு போட்டோ வைக்கலாம். அப்படி இல்லாம நீங்க ஆன் பேஜோட பண்ணும்போது அது இன்னும் நல்லா வருமா? எஸ், இப்படிதான் நீங்க டிசைன் பண்ணணும் வெப்சைட்டை. நான் சொல்றது வெப்சைட் டிசைனிங் சூப்பரா பண்ணுங்கன்னு சொல்ல வரல, ஆனா வந்து நீங்க ஆப்டிமைஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். புரியுதா? அப்போ ஆன் பேஜ் எப்படி பண்றது, ஆன் பேஜ்னா என்ன, அதுல என்னென்னலாம் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. சம் ஃபைல்ஸ்லாம் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் எல்லா டாக்குமெண்ட்ஸும். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆன் பேஜை புரிஞ்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க் நான் சொல்றேன். ஆன் பேஜை புரிஞ்சுக்குங்க. ஏதாவது ஒரு டம்மி பேஜை கிரியேட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டம்மி பேஜை கிரியேட் பண்ணுங்க. அந்த டம்மி பேஜுக்கு ஆன் பேஜை அப்ளை பண்ணுங்க.
நான் சொல்றது டிசைன் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். டிசைன் அப்படி இப்படி இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஆன் பேஜை கரெக்டாக அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே, டெக்னிக்கல் எஸ்யோலாம் நம்ம முன்னாடி பார்க்கலாம். ஆஃப் பேஜ் ஆன் பேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணுற வேலை. டெக்னிக்கல் எஸ்யோன்றது எப்பயுமே வந்துட்டே இருக்கும், எப்பயுமே வந்துட்டே இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்து பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகே, சரி அதை நானே பண்ணிவிட முடியுமானா, உங்களுக்கு கோடிங் நாலேஜஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா யூ கேன் டூ தட். ஏன்னா நீங்கள் சிஎஸ்எஸ் ஃபைல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் டெவலப்பர் தான் பண்ண முடியும், நம்ம பண்ணுற வேலை கிடையாது. ஏன்னா யாருமே கோடிங் வேணான்னு தான் இந்த ஃபீல்டுக்கே வந்திருக்கீங்க, புரியுதுங்களா? ஸோ இப்போ ஆன் பேஜ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு பெஸ்ட் கேட்டரர்ஸ் இன் பெங்களூர் கீவேர்டு போட்டிருக்காங்களா, இதுவுமே ஆன் பேஜில் தான் வருது. இங்கே சம் இமேஜஸ் போட்டிருக்காங்களா, இதுவுமே ஆன் பேஜில் தான் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா YSR கேட்டரிங் சர்வீஸ்ன்னு போட்டிருக்காங்க. இங்கே சம்திங் என்ன எழுதியிருக்காங்க, அதை வந்து அவங்க ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணுறாங்கன்றது எழுதியிருக்காங்க. வாட் வி டூன்னு போட்டிருக்காங்க. இந்த சீமந்தம், கிரகப்பிரவேசம், இந்த இதுக்கெல்லாம் சமைக்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, கேட்டரிங் சர்வீசஸ்க்கு யாரெல்லாம் வெப்சைட் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாமே நல்ல வெப்சைட் தான் வச்சிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் ஓப்பன் பண்ண வெப்சைட்டுமே நல்லா தான் இருக்குது, கிரியேட்டிவாக. இதுலேயும் அவ்வளோ கண்டென்ட் இல்லை, நல்லா பாருங்க, இதுலேயும் அவ்வளோ கண்டென்ட் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எதுலையுமே கண்டென்ட் பெருசாக போடல, எதுலையுமே கண்டென்ட் பெருசாக போடல. ஃபோட்டோஸ் இருக்கு, ஹெட்டிங் இருக்கு பாருங்க, இதில் கண்டென்ட்டே சுத்தமாக இல்லை. அதே மாதிரி வேற வெப்சைட் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 2 வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே மெயின் பேஜில் தான் இருக்குது. ஸோ இங்கே டயர்ட் ஆஃப் ஈட்டிங் அன்ஹெல்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க மேபி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ மீல்ஸ் எதனா சேல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். நான் உபவாசம் இருக்கிற நேரத்தில் நல்லதானா இந்த மாதிரி ஒரு சோதனை எனக்கு வரணும். நம்ம டியூஸ்டே சாப்பிடாம இருக்கும்போது தானே இந்த மாதிரிலாம் ஒரு லெசன் எடுத்து டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும். சரி, ஓகே. ஸோ இதுலேயும் பாருங்க பெருசா கண்டென்ட் எதுவும் இல்லை. பியூர் பிராமின் ஃபுட்டுன்னு போட்டிருக்காங்க. பட் இதை பார்த்தா சிக்கன் மாதிரி தெரியுது திடீர்னு பார்த்தா. பட் டக்குன்னு பார்த்தா லெக் பீஸ் மாதிரி தெரியுது, லெக் 2 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இவங்க பியூர் வெஜிடேரியன் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. சம் இதெல்லாம் கண்டென்ட்லாம் சம்திங், இது கண்டென்ட் கிடையாது, ஃபுல்லாக இமேஜ். இது பாருங்க, இது ஃபுல்லாக இமேஜ் தான், இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இங்கே கொஞ்சம் எஃப்ஏக்யூ போட்டிருக்காங்க, அது கொஷின் இருக்குது, ஆன்சரும் ஒரு லைனு, கொஷினும் ஒரே லைன் இருக்குது. இதுலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம எஸ்இஓ ரேங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய ஆப்டிமைஸ்டு கண்டென்ட் வந்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு பாசிபிள் இருக்குது ரேங்க் பண்ணுறதுக்கு, கரெக்டுங்களா? அதே மாதிரி இன்டர்னல் பிளாக் போஸ்ட் நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன். இன்டர்னல் பிளாக் போஸ்ட் ஒரு 500 to 600 வேர்ட்ஸு இல்லை 700 வேர்ட்ஸு எப்படி ஏதணும்னு நான் சொல்கிறேன். ChatGPT வச்சு சூப்பராக எழுதிடலாம். ரொம்பவே நீங்கள் கஷ்டப்பட்டு கண்டென்ட் எழுதுறதா இருந்தால் கூட, எனக்கு சுத்தமாக கண்டென்ட்டே எழுத வராது சார் அப்படின்னா கூட உங்களுக்கு 3 to 4 ஹவர்ஸில் சூப்பராக 800 வேர்ட்ஸு ஒரிஜினல் கண்டென்ட்டே எழுத முடியும். நான் அதுக்கு ஐடியா சொல்கிறேன் எப்படி எழுதுறதுன்னு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யாருமே எஸ்இஓ பெருசாக ஃபோக்கஸே பண்ணல, ஈவேர்டே இல்லை, ஆனால் ரேங்க்ல இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க இதெல்லாம் பண்ணல, கீவேர்டு பெருசா போடல, கண்டென்ட் சரியா எழுதல. அப்ப நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி கண்டென்ட் நிறைய எழுதணும். கண்டென்ட் எழுதுனா அப்படியே வளவளன்னு எழுதக்கூடாது, அதை ஹிட்டனா வச்சுக்கணும். கண்டென்ட்டை எஃப்ஏக்யூ செக்ஷன் போட்டு அதில் ஹிட்டனா வச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி இன்டர்னல் பிளாகும் எழுதி நம்ம எக்ஸ்டர்னலாக பேக்லிங்ஸும் பண்ணனா கண்டிப்பாக இது முன்னாடி வந்துடும். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு முறை செம்ரஷில் போயிட்டு இதில் எவ்வளோ டிராஃபிக், அதாவது வந்து எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். நம்மளது மெயின் கீவேர்டு இதுதான். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன். நான் தான் சொல்கிறேன், இப்போ இந்த பிஸ்னஸில் என்கிட்ட கொடுத்தா நான் ரொம்ப சூப்பராக ரேங்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு 4 மாதம் 5 மாதம் பக்காவாக ரேங்க் பண்ணி கொடுத்துருவாங்க கைட்டா. இதெல்லாம் எனக்கு ஈஸி தான். இது இப்போ என்னோட ப்ராடக்ட் வந்து இ-காமர்ஸ் வந்து அது ஃபோட்டோ பேஸ்ல தான் வருது. இப்போ இவங்களோட கேட்டரிங் பிசினஸ்லயே ஃபோட்டோ பேசிஸ்ல அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதாவது காம்படிட்டர் பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோ பேசிஸ்ல இல்லை. இங்கே பாருங்க, இத்தனை கீவேர்ட்ஸ் இருக்குது ஆல்ரெடி. இது ஒரு பேஜ், அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேஜ், மெயின் பேஜுக்கு நல்ல டிராஃபிக்கே இருக்குது. 2000 மேலே இருக்குது, 2700 வந்ததுல நம்ம லாஸ்ட் டைம் செக் பண்ணும்போது நல்ல டிராஃபிக்கே இருக்குது. அதாவது இதான் மெயின் கீவேர்டு.
இதுக்கு நல்ல டிராஃபிக்கே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ ஃபைன், நம்ம இங்கே போயிடலாம். இங்கே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு இதுதான் கீவேர்டு, இந்த கீவேர்டுக்கு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். இதான் மெயின் கீவேர்டு இல்லையா? இந்த கீவேர்டுக்கு ஃபர்ஸ்ட் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி என்ன இருக்குதுன்னு ஒரு முறை இன்னொரு முறை செக் பண்ணிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். எஸ்ஏ டூல் அட்டா போயிட்டு இங்கே நீங்கள் டூல்ஸ் வந்து கம்மி விலையில இது கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்காதீங்க, நான் சொல்லும் போது வேணா வாங்கிக்கிங்க. உங்களுக்கு கிட்ட ரியல் ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் உண்மையுமே ஒரு வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை வாங்கிக்கிங்க, இல்லைன்னா தேவையே இல்லை இது. சரியா? ஸோ இப்போ செம்ரஷ் போகிறேன். நான் வந்து கீவேர்டை தான் செக் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஆக்சஸ் கொடுங்க. ஸோ இங்கே போயிட்டு கீவேர்ட் மேஜிக் டூல் போகலாம். போயிட்டு நேராக இங்கே நான் டைப் பண்ணுறேன் அந்த கீவேர்ட்ஸை. இங்கே இந்தியான்னு மாற்றிக்கிங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கேட்டரிங் பாருங்கள் 5.4K வால்யூம் இருக்குது. பெரிய வால்யூம் சொல்ல போனால் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி 35 இருக்குது. ஓகேங்களா? நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு யார் யார் ஃபஸ்ட்டு வராங்க, டாப் 10ல் யார் யார் இருக்காங்க, எவ்வளோ பேக்லிங்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். சரி, பேக்லிங்க் மட்டுமே இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் 3 பில்லர்ஸ்ன்னு சொன்னேன். ஆன் பேஜும் பண்ணணும், ஆஃப் பேஜும் நல்லா இருக்கணும், டெக்னிக்கல் எஸ்ஸியும் அதோட முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு குக்கிஃபை இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்லிங்ஸ் 532. ஸோ பெருசாக பேக்லிங்க் கூட பண்ணல, தெரியுதுங்களா? பெருசாக பேக்லிங் இல்லை பாருங்க. இது வந்து மெயின் பேஜ், இதெல்லாம் கொஞ்சம் சப் பேஜஸில் வருது, இதெல்லாம் சப் பேஜஸ். இது வந்து மெயின் பேஜ் 130 195 பேக்லிங்ஸ் பண்ணிக்காங்க. ஸோ பாருங்க, இன்ஸ்டாகிராம் எதுவுமே எல்லாமே ரேங்க் ஆகுது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஹை அத்தாரிட்டி, நீங்கள் அதில் போய் எந்த கண்டென்ட் போடாலும் ஈஸியாக ரேங்க் ஆகுது. ஜஸ்டைல 2 பேஜ் ரேங்க் ஆகுது. ஸோ பெருசாக காம்படிஷன் கிடையாது இந்த எஸ்இஓவில் உங்கள் பிஸ்னஸில். மேபி லோக்கல் எஸ்இஓ இருக்குது பார்த்தீங்களா, லோக்கல் எஸ்இஓ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா லோக்கலாக யார் ரேங்க் பண்ணுறாங்க அப்படின்றது வரும். இது என்னதுன்னா, இப்போ இதே கீவேர்ட் நான் இங்கே போட்டு என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே யார் ரேங்க் ஆகுறாங்க பெங்களூர் ஃபுல்லாக அப்படின்றது தான். இப்போ இங்கே நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். எஸ்எஸ் கேட்டரஸ் த பிபிக்யூ கேட்டரிங்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது, பந்தாரி கிச்சன் இருக்குது. எஸ்எஸ் கேட்டர்ஸ் இங்கே இருக்குது. இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகி தான் வரும், ஏன்னா நாம் வந்து லொக்கேஷன் வைஸாக பாருங்கள், இப்படி சம்டைம்ஸ் லொக்கேஷன் வைஸாக அது காமிக்கும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு பேஜுக்குமே நீட்டாக உட்காந்து கண்டென்ட் எழுதி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆப்டிமைஸ் பண்ணி பேக்லிங்க் புஷ் பண்ணோம்னா கண்டிப்பாக முன்னாடி வந்துடும் ஒரு 6 மாதத்தில். இன்னும் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி படி வீடியோவும் போஸ்ட் பண்ணணும், ரீல்ஸு, யூடியூப் வீடியோஸு, இன்னும் அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லாவே பூம் ஆகும். நான் சொல்கிறது எல்லாமே பண்ணீங்கன்னா. ஓகேங்களா? இது வரைக்கும் எதனா டவுட் இருக்குதா? ஒரு பிஸ்னஸை நம்ம இப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணி அதில் சைட்டு கிரியேட் பண்ணும்போதே நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிடணும். சரி சார், இப்போ வெப்சைட்டே நான் பண்ணல, வெப்சைட் வேறு கம்பெனியில் நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாபில், வெப்சைட்டே நான் பண்ணல, அப்போ நான் என்ன பண்ணுறது? நீங்கள் வந்து டெவலப்பருக்கு சொல்லணும், இதான் கீவேர்ட்ஸு, இந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். புரியுதுங்களா? இதில் எதனா டவுட் இருக்குதா? ஓகே ஃபைன். நீங்கள் ஏதாவது பேஜ் பண்ணீங்களா எலிமெண்டரி யூஸ் பண்ணி? பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஓகே சரி, பண்ணுங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஆன் பேஜ் சொல்லி கொடுத்துருவேன். அடுத்தது நம்ம வெப் டிசைனில் தான் போகிற மாதிரி இருக்கும், அங்கே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலும் உங்ககிட்ட இப்போ இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் தியரிட்டிக்கலாக தான் ஃபஸ்ட்டு இருக்க போது, அப்புறமா நீங்கள் பேஜ் பண்ணும்போது இதை நீங்கள் அப்ளையும் பண்ணணும். அதாவது வந்து வெப் பேஜஸ் கிரியேட் பண்ணும்போது அப்ளையும் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் எலிமெண்ட்டை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எலிமெண்ட் கிட்ஸ் என்ன, எலிமெண்ட் கிட்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அது மூலயமா நீங்கள் சூப்பரான டிசைனை பண்ணலாம். ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்க, எனக்கு சவுண்ட் வருது. ஓகே, ஸோ எஸ்இஓ டெக்னிக் ஆஃப், இது ஆஃப்.  is  டெக்னிக்.
இதோ இங்கே இருக்கு ஆன் பேஜ். இதுல ஒரு சிலதெல்லாம் பழைய பாயிண்ட்ஸ் இருக்கும், ஓல்டு பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன் அதை. ஓகேங்களா? ஆன் பேஜ்லாம் ஒன்றும் இல்லை. ஆன் பேஜ் த ப்ராசஸ் ஆஃப் ஆப்டிமைசிங் இண்டிவிஜுவல் பேஜஸ் ஆஃப் கண்டென்ட். ஏன்னா இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பேஜுக்குமே நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு பேஜுமே நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ பெட்டரான ரேங்க் பண்ணுறதுக்காக நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறோம். அது ஆப்டிமைஸ்னா என்ன, எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று கீவேர்டு ரிசர்ச், நீங்கள் ஆல்ரெடி இதை பண்ணிட்டீங்க. செகண்ட் ஒன்று ஒரு பிரைமரி கீவேர்டு கண்டிப்பாக ஒரு பேஜில் கண்டிப்பாக இருக்கணும். அதையும் நீங்கள் இது பண்ணிட்டீங்க. ஒரு பிரைமரி கீவேர்டு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டரிங் சர்வீசஸ் இன் பெங்களூர் அப்படின்ற கீவேர்டு எடுத்தீங்கன்னா, அதே கீவேர்டு இன்னொரு பேஜ் டிசைன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டிசைன் பண்ணால் என்ன நடக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் அமேஜுக்கே ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் இங்கே போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் பெங்களூர் டைப் பண்ணுறேன். அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரே கீவேர்டுக்கு 2 பேஜ் வச்சுட்டீங்கன்னா கேனாபிலைசேஷன் இஷ்யூ வந்து வரும். மேக்ஸிமம் பிளாக் பண்ணுறாங்க இல்லைங்களா? பிளாக்னா டெய்லி ஒரு போஸ்ட் போட்டு எழுதி போட்டுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி காமர்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்டுக்கெலாம் வந்து கேனாபிலைசேஷன் இஷ்யூ வரும். ஈவன் தோ ஜஸ்டைலுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட இந்த இஷ்யூஸ் இருக்கு. நான் நம்மளோட எக்ஸாம்பிள்ஸை காமிக்கிறேன். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் பெங்களூர் நான் போட்டேன். ஜஸ்ட்டு கீழே வரேன். நம்மளது வந்து எங்கே ரேங்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். ஸோ பேக்லிங்க்லாம் இன்னும் பெருசாக பண்ணல, அதனால கொஞ்சம் ரேங்கிங்லாம் பின்னாடி தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கு. இந்த பேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பேஜ் வந்து இது வந்து லேண்டிங் பேஜுக்காக பண்ணது. ஸோ இந்த பேஜ் பாருங்க, இது வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது வந்து 43rd பிளேஸ்ல இன்னும் ரேங்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் முன்னாடி போனால் இன்னொரு பேஜ் ரேங்க் ஆகிட்டு இருக்கும். நம்ம அமேஸ்லேருந்து கிளிக் பண்ணுறேன். அதாவது வந்து ஒரே கீவேர்டுக்கு 2 பேஜ் ரேங்க் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ரேங்க் ஆச்சுன்னா என்ன புரியல? ஆமாங்க, ஒன்று வந்து கூகுளே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதான் கேனாபிலைசேஷன் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இன்னொரு பேஜும் ரேங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ கூகுள் என்ன பண்ணுன்னா, எந்த பேஜில் நல்ல கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் ரேங்க் பண்ணிட்டு இன்னொன்று ஹைட் பண்ணும். ஓகேங்களா? மேபி அது எங்கே இருக்குன்னு தெரியல. இன்னொரு பேஜும் ரேங்க் ஆகிட்டு இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க. இப்போ இது வேற பேஜ். இங்கே நல்லா யூஆர்எல் பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் பெங்களூர் இப்படி ஒரு யூஆர்எல் இருக்குது. நீங்கள் இந்த யூஆர்எல் பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் பெங்களூர் சிட்டின்னு இருக்குது. 2 பேஜ் இருக்குது. இந்த மாதிரி ஒரே கீவேர்டு, அதாவது நம்ம எதுக்கு கீவேர்டு வந்து 4-5 கீவேர்டு நம்ம எடுத்தோம், உங்களுக்கு புரியுதுங்களா? ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒரு பேஜும் நம்ம டிசைன் பண்ணக்கூடாது. ஒரு பிரைமரி கீவேர்டு எடுத்தீங்கன்னா அதோட சீட் கீவேர்டையும் எடுத்து நீங்கள் அந்த பேஜில் கொண்டு வரதுக்கு தான் பார்க்கணும். புரியுதுங்களா? இல்லை நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் பெங்களூர்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் பெங்களூர்னு ஒரு பேஜ், இன்ஸ்டியூட் இன் பெங்களூர் அப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு பிரைமரி கீவேர்ட்னா அதை திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது வேற எங்கேயுமே. ஓகே, ரிப்பீட் பண்ணால் இந்த மாதிரி கேனாபிலைசேஷன் இஷ்யூஸ் வரலாம். அப்போ நீங்கள் சம் கேசஸ்க்கு என்ன பண்ணணும்னா கூகுளே வந்து இதை ஹைட் பண்ணும். ஏதாவது ஒரு பேஜை ஹைட் பண்ணிடும். இது எனக்கும் நடந்திருக்கு. பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட்டில் நிறைய முறை அது மாதிரி நடந்திருக்கு. ஒரே பேஜ், அதாவது வந்து 2 பேஜ் ஒரே மீனிங் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லையும் வரும், ஹேண்ட் பேஜிலும் நீங்கள் டிசைன் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிடணும். இதுக்கு தான் நம்ம அன்றைக்கி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா, ஹோம் அபவுட் சர்வீசஸ் கான்டாக்டர்ஸ் போட்டு இந்தந்த கீவேர்டுக்கு இந்த பேஜ் அப்படின்றத நம்ம கிளியராக ஸ்ட்ரக்சர்ட் பண்ணணும். இப்போதைக்கு நீங்கள் பண்ண போகிறது சின்ன சின்ன வெப்சைட்டுக்கு தான் பண்ணணும். பெரிய வெப்சைட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு 100 பேஜுக்கு பண்ணுறேன்னா இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் இல்லைங்களா? அதனால் அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கிளியராக கேனபிலைசேஷன் இஷ்யூஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சூஸ் 3 to 5 ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் ஃபார் யுவர் கண்டென்ட். ஸோ கூகுள் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரே ஒரு கீவேர்டை மட்டும் ஒரு பேஜுக்கு டார்கெட் பண்ணாதீங்க. ஒரு பிரைமரி கீவேர்டு எடுத்துட்டு அதுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்டை டார்கெட் பண்ணுங்கன்னு கூகுளே சொல்கிறாங்க.
ஓகே. அந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பேஜஸ் கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படி போடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்போ இப்போ இவங்கள்தான் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றேன், இப்போதைக்கு தேவையில்லை. இந்த டூல் வந்து இப்போ வாங்காதீங்க, நான் சொல்லும் போது வாங்க. பேக்லிங்க் பண்ணும்போது உங்களோட வெப்சைட்டுக்கே பேக்லிங்க் பண்ணும்போது நீங்க வாங்கினா போதும். இப்போ இது ஒரு கீவேர்டு இருக்குது, ஹோம் பேஜில் நம்ம டார்கெட் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த கீவேர்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? தனித்தனி பேஜே போடுங்க. இப்போ பாருங்க, பார்க்குறவங்களுக்கும் அது ஈஸியாக புரியும். இப்போ ஸ்மால் பார்ட்டி கேட்டரர்ஸ் இன் பெங்களூர் அப்படின்னு உள்ள வந்தாங்கன்னா, ஸ்மால் பார்ட்டி ரிலேட்டடாக நீங்கள் ஃபோட்டோஸ் போடுறது, அதை பற்றி கண்டென்ட் எழுதுறது, நீங்கள் எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக பண்ண முடியுமோ அது உங்களோட சாய்ஸ். அப்போ ஸ்மால் பார்ட்டி நான் தேடி வந்தால் அது ரிலவெண்ட்டாக உள்ளே இருக்குதுன்னும் போது என்ன ஆகும்? நல்லாவே இம்பேக்ட் கொடுக்கும் அது. கரெக்டுங்களா நான் சொல்கிறது? ஸோ அதனால தான் நம்ம செப்பரேட் பேஜஸை நம்ம அன்றைக்கி கிரியேட் பண்ணிடணும். ஓகே, இதில் என்ன டவுட் இருக்குதா? இந்த மாதிரி கேனபிலேஷன் இஷ்யூஸ் வரக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு கீவேர்ட்ஸ் பண்ணி இதை நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைஸாக இந்த பேஜ்லாம் நான் பண்ண போகிறேன், இதுதான் ரேங்க் பண்ண போகிறேன், நீங்கள் பண்ணுற வரைக்கும் இது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கையை வச்சு நீங்கள் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிச்சா? வெப்சைட் டிசைனிங்கில் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு இதை நோட்ஸ் எடுத்துக்குங்க. இது ஒரு முறை சும்மா ஒரு டம்மி பேஜ் கிரியேட் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. யோஸ்ட் எஸ்இஓ நான் சொல்கிறேன், எஸ்இஓ ஆல் இன் எஸ்இஓ, நிறைய ரேங்க் மேத் எஸ்இஓ, இந்த மாதிரி பிளகின்ஸ் இருக்குது. அதுவுமே நான் ஒரு கிளாஸில் எடுக்கிறேன், அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தது கிரியேட் அ கண்டென்ட் பிளான் ஃபார் கீவேர்டு. நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் வந்து பிளாக் போஸ்ட் போகிறது நல்லது. ஏன்னா பேக்லிங்ஸ்லாம் மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. வெப்சைட் பேக்லிங்க் பண்ணுறதுக்கு வெப்சைட் கிடைக்க மாட்டேங்குதுன்றதால நம்ம கண்டென்ட் வந்து பிளாக் கண்டென்ட் மாதிரி கிரியேட் பண்ணி போடலாம். கேட்டரிங் சர்வீசஸ் பற்றியே நிறைய கண்டென்ட் பிளாக் பண்ணி போடலாம். கிளாட்ல நம்ம அன்றைக்கே நம்ம பண்ணியிருந்தோம். 5 பிளாக் போஸ்ட் நம்ம வந்து அன்றைக்கி கிரியேட் பண்ணியிருந்தோம். அதை வந்து நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டு, இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸில் என்ன நடக்குதோ அதே போடலாம். இப்போ கிருத்திகா பிஸ்னஸில் இன்றைக்கி ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க, ஒரு 100 பேருக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. கார்பரேட் ஆர்டர்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அங்கேயே வந்து சமைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இதை நான் பிளாகாக எப்படி போடுவேன்னா, நானே வந்து ஃபஸ்ட்டு பேசி ஒரு வீடியோ கண்டென்ட் மாதிரி ரெடி பண்ணிப்பேன் இன்ஸ்டாகிராம்ஸில். அடுத்து யூடியூப்பில் அதே கண்டென்ட் போடுவேன். அதை உட்காந்து நானே எழுதுவேன், என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்னைக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸை எழுதுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா ஒரு 800 வேர்ட்ஸ் வருமா, அதை போஸ்ட் பண்ணுங்க. அந்த கண்டென்ட் கூகுள் லைக் பண்ணும். புரியுதா? இது எதுக்கு வேணா இருக்கலாம். இல்லை சார் நான் கீவேர்டு தான் ரிசர்ச் பண்ணி பண்ணுவேன். கீவேர்டு ரிசர்ச் தேவையில்லை பிளாக் போஸ்ட்டுக்கு. உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை எழுதி போஸ்ட் பண்ணலாம். இது எல்லா பிஸ்னஸ்க்குமே பொருந்தும். இப்போ இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், இன்ஸ்டியூட்ல என்ன நடந்தது நான் போஸ்ட் பண்ணலாம். இது உடனே ரிசல்ட் கொடுக்காது, போக போக உங்களுக்கு எஸ்இஓக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப் ஆகும். அதாவது வந்து சிம்பிளாக சொல்ல போனால் ஒரே கண்டென்ட் தான் நம்ம டைவர்சிஃபையாக யூஸ் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். எதனா டவுட் இருக்குதா? அதைத்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே கண்டென்ட் போஸ்ட் பண்ணலாம். அதே கண்டென்ட்னா இப்போ நான் ஒரு கண்டென்ட் எழுதினா அதை எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணுறது கிடையாது. அதை ஃபார்மேட்டை மாற்றணும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி கன்வெர்ட் நான் சொல்கிறேன், எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி போஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். இல்லை, இன்ஸ்டாகிராம் மூலியமா லிங்க்லாம் கொடுக்க முடியாது. அது மூலியமா லிங்க் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு உங்க வெப்சைட் லிங்க் தான் கொடுக்க முடியும். அந்த பேஜுக்கு லிங்க்லாம் கொடுக்க முடியாது. வெப்சைட் லிங்க் கொடுக்க முடியும். ஓகே, சி இப்போ நீங்கள் இதெல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரும். இதெல்லாம் அப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் ஐடியா வரும். இப்போ கேட்கும் போது ஐடியாஸ் எதுவும் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். உங்களோட பிரைமரி கீவேர்டு எது இருக்கோ அதை ரிலேட்டடாக நீங்கள் பிளாக் போஸ்ட் எழுதி போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நம்ம பிரைமரி கீவேர்டு என்னவா வச்சிருக்கோம், கேட்டரிங் சர்வீசஸ் இன் பெங்களூர். அதை ரிலவெண்ட்டாகவே நம்ம நிறைய ஒரு 50 போஸ்ட் நம்ம எழுதி போஸ்ட் பண்ண முடியும். இப்போ அது ரிலவெண்ட் தானே? இப்போ நான் உங்களுக்கு சொன்னதும் அது ரிலவெண்ட் தானே? இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தமிழில் 10 நிமிஷம் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பேச தெரிஞ்சதுனாவே நீங்கள் ஒரு 1000 வேர்ட்ஸ் எழுதிடலாம். அது எப்படி எழுதுறதுன்னு பின்னாடி பார்க்கலாம், இப்போ வேணாம். அது நான் சொல்கிறத மறுபடியும் சொல்கிறேன். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு பேச தெரிஞ்சதுனாவே போதும், நீங்கள் கண்டென்ட் எழுதிடலாம். அவ்வளோதான். சிம்பிளான டெக்னிக் நான் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் கண்டென்ட் எழுதிடலாம். புரியுதா? ஸோ டெய்லி ஒரு பிளாக் போஸ்ட் ஈஸியாக எழுதலாம்னு சொல்ல வரேன். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ பிளாகிங் மூலயமா மணி மேக்கிங்கும் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, எந்த டாபிக் வேணால் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணுறேன்.
கூகுள் ஆட்சன்ஸ் போகிறேன். ஆட்சன்ஸுக்கு போனீங்கன்னா இங்கே நிறைய நீஷஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நீஷ் மூலயமா நீங்கள் வந்து ஈஸியாக மணி மேக்கிங் பண்ணலாம். இது வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ பிளாகா, ஐயோ நான் எப்படி எழுதுறது அப்படின்னு. ஆனால் இப்போ ரொம்ப ஈஸி, டூல்ஸ் வந்துருச்சு, சூப்பராக எழுதி நீங்கள் போஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு வெப்சைட்டு, ஒரு டொமைன் ஹோஸ்டிங் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ண முடியும். இது வந்து ஸோ இப்போ ஃபுட் அண்ட் ட்ரிங்க்னே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு அதை வந்து இது எவ்வளோனா பாருங்கள், சூஸ் த கண்டென்ட் கேட்டகரி லொக்கேஷன் தட் வில் டிரைவ் த மெஜாரிட்டி ஆஃப் டிராஃபிக். மந்த்லி வந்து உங்கள் பேஜுக்கு இவ்வளோ ஒரு கோடி பேர் வராங்க. மந்த்லி இவ்வளோ வந்தாங்கன்னா உங்களோட ஆனுவல் ரெவன்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பிளாக்ல ஷேர் பண்ணலாம். இது எப்படி சார் இதுலலாம் ஷேர் பண்ணிங்கன்னா பாருங்க, ஹவு டு குக் சிக்கன் பிரியாணின்னு நான் போடுறேன். சிக்கன் பிரியாணின்னு போட்டிங்கனாவே வீடியோ தான் ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ணும் எல்லா பிளேசஸும். ஏன்னா யாரும் போய் படிக்கிறதுக்குலாம் வந்து ரெடியாக இல்லை, பார்க்கறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா? பட் நாம் ரெண்டுமே பண்ண போகிறோம். ஏன்னா எஸ்இஓ டிராஃபிக் நம்மளுக்கு தேவைன்றதுனால ரெண்டுமே பண்ணலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். சிக்கன் பிரியாணி ரெசிபின்னு போட்டிருக்காங்க, கண்டென்ட் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து எதுவும் ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணல. ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணால் இந்நேரத்துக்குலாம் வந்து பேனர் வந்துட்டு இருக்கும். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி இதையும் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நீங்களாம் பாருங்கள், நீங்கள் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இவங்களே ஓன் சர்வீஸே கொடுக்குறாங்க, குக்கிங் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இவங்கெல்லாம் வேர்ல்டு வைடாக கூட, அதாவது இந்தியா ஃபுல்லாக கூட சர்வீஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் மேபி. மேக்ஸிமம் பாருங்கள், இப்போ இவங்கெல்லாம் வந்து ஓன் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு தான், அதாவது புக்ஸு, ஈவெண்ட்ஸு, லைஃப் ஸ்டைல்ஸு. இப்போ ஓனாக பிளாகர் இவங்களாம் நல்லா பார்த்தாலே தெரியுது. ஒரு காலத்தில் பிளாக் ரொம்ப சூப்பராக இருந்தது, லாக்டவுன் முன்னாடி. லாக்டவுனுக்கு அப்புறம் பெருசாக இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இன்னமும் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் கண்டென்ட் எழுதுறது ரொம்ப கஷ்டம். இப்போ பிளாக் கண்டென்ட் எழுதுறது ரொம்ப ஈஸி, டூல்ஸ் வச்சு ஈஸியாக எழுதிடலாம். இந்த மாதிரி கண்டென்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் பிளாக் ஓனர்னு நினைக்கிறேன், மௌனிகா கௌர்தன் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டென்ட் எழுதும்போது நடுவில் சம் பேனர் மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆட்சன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கூகுள்லேருந்து உங்கள் வெப்சைட்டில் பேனர் காட்டுவாங்க. இப்போ நம்ம சீரியல் பார்க்குறோம், இன்பிட்வீனில் ஆட் வருதுங்களா, அதேமாதிரி வந்து கண்டென்ட் படிக்க வராங்க மக்கள். கண்டென்ட் படிக்க வராங்க. ஏன் படிக்க வராங்க? உங்கள் கண்டென்ட் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதனால படிக்க வராங்க. படிக்க வரும்போது இன்பிட்வீனில் பேனர் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஒரு காசு வரும், அதை பார்த்தா ஒரு காசு வரும். அந்த மாதிரி தான். இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னே கீழே ஒரு ஆட் வருது, மின்பிட்டியில் ஒரு ஆடு வருது, அது காசு வருது இல்லையா? அதே தான், வேற ஒன்றுமே இல்லை. ஓகே. ஸோ இப்போ இந்த நீஷை விட்டுட்டு நான் வேற நீஷ் கூட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தமிழ் நியூஸ்ன்னு போடுறேன், இதை ஓப்பன் பண்ணுறேன். ஒன் இந்தியா மேபி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தினமலர், இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இவங்கெல்லாம் டெய்லியும் கண்டென்ட் எழுதி போடுறாங்க, வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் சம்பளம் தரணும். இவங்களாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, ஆமாம் கண்டென்ட் தான். ஆமாம், டெய்லி டாபிக் தான். இருங்க ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இதுல எதனா பேனர் வருதான்னு பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட்னு இங்க கொடுத்துருக்காங்க. இது பட் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டா இல்லை அப்படியே வருதான்னு தெரியல. இங்க இருக்கு பாருங்க, இது ஆட்ஸ் பை கூகுள்னு வருதா? ஆட் ட்ராக்கிங் இது வந்து ஆட்ஸ் பை கூகுள் வந்தா கூகுள் ஆட்ஸ் மூலயமா பேனர் காமிச்சு அவங்க மணி மேக்கிங் பண்றாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரி, வேற வெப்சைட். இப்ப கூகுள் ஆட்ஸ் இப்ப பாக்குறாங்க நம்ம.
ம். நம்ம பாக்குறது கூகுள் ஆட்ஸ்க்கு போகுமா இல்ல அந்த தினமலர் அவங்களுக்கு போகுமா? இவங்களுக்கு தான் போகும் அந்த காசு. ஆனா வந்து கூகுள் அது வந்து இவங்களுக்கு 60%, அவங்களுக்கு 40% அப்படி போகும். எல்லாமே இவங்களுக்கே போயிடாது. ஏன்னா கூகுள் மூலியமா தானே, அப்புறம் ஆட்சன்ஸ் மூலியமா தானே இவங்களுக்கு மணி வருது. அதனால அப்படி வரும். இது பிளாக் எழுதுறது வந்து கிளாத்திங் பிசினஸ்ல எல்லாம் இருக்கு சார். அதுலயே எழுதலாம். நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்து என்னென்ன கிடைக்குது, என்னென்ன மெட்டீரியலுங்கிறத வந்து நம்ம பிளாகா எடுக்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறதுக்கு பேர் தாங்க பிளாக். அதுக்கு கீவேர்ட்லாம் தேவையில்லை. டாபிக் இருந்ததுன்னா எழுதிடலாம், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வெப்சைட் பாருங்க, ரொம்ப பாப்புலரான வெப்சைட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப்சைட் தான் இது. ஆப்பிள் பெனிஃபிட்ஸ்னு போட்டிருக்கேன். அந்த ஆப்பிள் பழத்தோட பெனிஃபிட்ஸ், ஃபோன் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டென்ட் எழுதியிருக்காங்க. அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி வந்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் மாதிரி எதுனா ஒன்று வரும் இன் பிட்வீனில். இங்கே வருது, ஆனால் லோட் ஆகலை இன்னும். பேனர் லோட் ஆகலை. இங்கே வந்து லோட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக பேனரு, பட் சரியா லோட் ஆக மாட்டேங்குது. இது இது அவங்களோடதுங்க, அவங்களோட சேனல். நான் அதை தான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் இப்போ ஏதர பிளாகே யூடியூப் வீடியோஸாக கண்டென்ட் பண்ணலாம், ரீல்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம், லிங்க்டினுக்கு தனியாக லிங்க்டினுக்கு தனியாக பண்ணலாம், பின்ட்ரெஸ்ட் தனியாக பண்ணலாம். ஒரே டாபிக் தான், டிஃப்ரெண்ட் கண்டென்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டு கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் வருது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, பட் கூகுள் ஆட்சன்ஸ் எதுவும் காமிச்ச மாதிரி தெரியல. பாருங்க, இது வந்து கிரியேட்டிவ் கிளவுடுன்னு போட்டிருக்காங்க, பிரைவசி நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி பேனர் மாதிரி வரும், இல்லைன்னா வேற ஒன்று காமிக்கிறேன். இந்த வெப்சைட்ல கூகுள் ஆட்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க, பார்க்கலாம். இப்போ இங்கே வருது பாருங்க, தெரியுதுங்களா? ஆட்ஸ் பை கூகுள் கனடாவில் வருது. ஆட்ஸ் பை கூகுள்னு வருதுங்களா? இது வந்து ஆட்சன்ஸ் தான் அவங்க அப்ளை பண்ணியிருக்குது. இந்த மாதிரி ஒரு 1000 பேர் இந்த பேனரை பார்த்தா ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் அவங்களுக்கு போகும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணாலும் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டு இந்த சுமனஸ் வெப்சைட்டுக்கு போகும். ஓகேங்களா? இப்போ எப்படி சேனல் ஒரு இப்போ ஒரு சன் டிவியில் சீரியல் வருதுன்னா, சீரியல் வேற யாரோ எடுப்பாங்க, ப்ரொடக்ஷனாக வேற யாரோ எடுப்பாங்க, அதை டெலிகாஸ்ட் பண்ணுறது யாரு? சன் டிவி. அப்போ மூணாவது யார் வருவாங்க? அட்வர்டைசர் வருவாங்க. அவர் வந்து ஒரு 100 ரூபா கொடுக்குறாருன்னா அப்போ என்ன என்ன பண்ணுவாங்க? சன் டிவி கொஞ்சம் எடுத்துப்பாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் போகும். புரியுதுங்களா? அதே தான் இங்கேயும், வேற ஒன்றுமே இல்லை. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்து கெனானிக்கல் பாருங்க, இதுவுமே பேனர் தான். இப்போ இந்த மாதிரி என்னன்னா, இங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னா, உங்க பிரைமரி கீவேர்டை சுத்தி இருக்கிற டாபிக் எதுவாக இருந்தாலும் நீங்க பிளாக் போஸ்ட் எழுதி போடலாம். அப்போ கூகுளுக்கு என்ன தெரியும்னா, இவங்க வந்து அத்தாரிட்டியா இருக்காங்க, இந்த பிசினஸ்ல அத்தாரிட்டியா இருக்காங்க. அது இப்போ ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே படிப்பாங்க. அது வந்து இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு நீங்க ஒரு பிளாக் போஸ்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா அதை படிப்பாங்க நிறைய பேர். ஏன்னா அது யூனிக்கா இருக்கும் அந்த கண்டென்ட். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே படிப்பாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது? எல்லாரும் வந்து உண்மையுமே வந்து படிச்சிருவாங்களா நம்ம கண்டென்ட்னா? எஸ்இஓக்கு ஹெல்ப் ஆகும், அவ்வளோதான். எஸ்இஓ ரேங்கிங் ஹெல்ப் ஆகும். ஸோ டைட்டில் கண்டிப்பாக வந்து உங்கள் பேஜுக்கு நீங்கள் எந்த பேஜ் டிசைன் பண்ணாலும் அதுக்கு டைட்டில் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். டைட்டில் வந்து பிரைமரி கீவேர்டாக இருந்தால் இன்னும் பெட்டர். இப்போ எப்படின்னா, இந்த க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஹோம் பேஜ். இது ஹோம் பேஜ் டைட்டில் இதுவாக இருக்கணும். இது இன்னொரு பேஜில் இந்த பேஜோட டைட்டில் இது செப்பரேட்டாக இருக்கணும். இது வந்து நம்ம யோசிக்கல நம்ம போட்டுக்கலாம், டைட்டில் இதெல்லாம் அங்கேயே போட்டுக்கலாம். எப்படி போடுறதை நான் சொல்கிறேன். டைட்டில்ன்றது இப்போ சிம்பிளாக நான் இங்கேயே காமிச்சிடுறேன். இப்போ இங்கே ஒரு பேஜ் இருக்குது, இங்கே காமிக்கிறேன். இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அங்கே என்னவா இருக்குது?
நம்பர் 1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் பெங்களூர் அமிஸ், இதான் டைட்டில். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூன்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் யூன்னு ப்ரெஸ் பண்ணால் இங்கே டைட்டில் இருக்கும், தெரியுதுங்களா? இங்கே பாருங்க டைட்டில், இதான் டைட்டில். இதுக்கு நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா மெயின் பிரைமரி கீவேர்டு என்னவோ அதை கொடுத்துருக்கேன். சரி, அதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். டிஸ்கிரிப்ஷனும் இந்த கீவேர்டை சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். அதே கீவேர்டு இங்கே இருக்கா? இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட கொடுக்கலாம். கீவேர்ட்ஸ் மட்டும் அதே டார்கெட் பண்ணும்போது அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் வெறும் நார்மலாக ஒரு வெப்பேஜ் டிசைன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கீவேர்டு டைட்டில்லாம் போட்டு பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கூகுளுக்கு நான் சொல்கிறேன், இதுதான் என் கீவேர்டு, இந்த கீவேர்டுக்கு நீ ரேங்க் பண்ணு அப்படின்னு நான் கூகுளுக்கு சொல்கிறேன் இது மூலயமா. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பேஜில் வேற என்னென்னலாம் கீவேர்டு இருக்குது? இது விடுங்க, இது கீவேர்டு நம்மளுக்கு தெரியுது. வேற என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் இருக்குது? சரி இருங்க, நான் கீழே வரேன். வேற என்ன கீவேர்ட்ஸ் இருக்கு நல்லா பாருங்க. வேற பிளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குதா? இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ பிளேஸ்மெண்ட்னு எடுத்துட்டு நேராக இங்கே போகிறேன். கூகுள் ஆட்ஸ் ஓப்பன். சரி, கூகுள் ஆட்ஸ் கூட தேவையில்ல, நான் வந்து இதுக்கே போகிறேன், செம்ரஷ்கே போகிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப கோர் பேஸ். உங்களுக்கு நீங்கள் பிகினர்ன்றதுனால இதெல்லாம் புரியணுன்றதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறோம். செம்ரஷ் போகிறோம். ஒரு நிமிஷம். கீவேர்ட் மேஜிக் டூல் போகலாம். இப்போ இங்கே ஒரு வார்த்தை பார்த்தோம், பிளேஸ்மெண்ட்னு இருக்குது, அப்புறம் செம்ரஷ்ன்னு இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ இதெல்லாம் கீவேர்டு தானே. நான் செம்ரஷே எடுத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன குழப்பம் தேவையில்லைன்னு செம்ரஷே எடுத்துக்கிறேன். கீவேர்டு மேஜிக் டூல் போயிருக்கேன், இங்கே போயிட்டு செம்ரஷ்ன்னு போடுறேன். இங்கே போயிட்டு இந்தியான்னு கூட தேடுங்க, பரவாயில்ல, சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி பார்த்தா எவ்வளோ டிராஃபிக் வருதுன்னு பார்க்கலாம். செம்ரஷ்ன்றதுக்கு 1 lakh மேலே டிராஃபிக் இருக்கு. 80,000 கீவேர்ட் டிஃபிகல்ட்டி இருக்கு. இதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், இதெல்லாம் என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ தமிழில் இருக்குது, வேணா அதை பார்க்குறதுனால கூட பாருங்க, நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஃபுல் வீடியோவே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவுமே கீவேர்டு தானே. இப்போ செம்ரேஷன் போட்டால் இந்த ரேங்க் ஆகிடுமா? செம்ரேஷன் போட்டால் இந்த ரேங்க் ஆகுமா? ரேங்க் ஆக தேவையில்ல. லாஸ்ட்ல கியூவில் லாஸ்ட் பிளேஸ்ல ரேங்க் ஆகுமா? ஆகாது. நான் கூகுளுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, என்னோட மெயின் கீவேர்டு இதுதான், டைட்டிலில் கொடுத்துட்டேன், இதுக்கு தான் ஆன் பேஜ் பண்ணுறோம், இதுக்கு தான் ஆன் பேஜ் பண்ணுறோம். கூகுளுக்கு நான் சொல்கிறேன், இதுதான் என் கீவேர்டு, இதுக்கு தான் நீ ரேங்க் பண்ணணும். உள்ள 1000 கீவேர்டு போட்டாலும் இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் H1 டேக், இதெல்லாம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் கூகுள் பார்க்கும். ஆடியன்ஸு இப்போ உள்ளே வராங்க, இப்போ ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க உள்ளே வராங்க, உள்ளே வந்தோடனே இந்த இந்த இதை தான் பார்ப்பாங்க, கரெக்டுங்களா? இதை பார்த்தோன்னே என்ன தோணும்? நம்பர் 1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் பெங்களூர் போட்டிருக்கேன், ஆமாப்பா நான் கரெக்டான பேஜுக்கு தான் வந்திருக்கேன், திங்க் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ஆன் பேஜ். இதை நம்ம வந்து ஆடியன்ஸுக்கும் புரிய வைக்கிறோம், கூகுளுக்கும் புரிய வைக்கிறோம். இதான் என் கீவேர்டு, இந்த கீவேர்டு தான் நான் ரேங்க் பண்ண போகிறேன்னு புரிய வைக்கிறேன், அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். ராப் த டைட்டில் ஆன் H1 டேக். இந்த H1 டேக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, நான் ஃபஸ்ட்டு அதை காமிச்சிடுறேன்.
ஜென்ரலாக வந்து ப்ரௌசர் 6 H1 டேக் தான் சப்போர்ட் பண்ணும், 6 ஹெட்டிங் தான் சப்போர்ட் பண்ணும். அப்படின்னா என்னன்றதை நான் காமிக்கிறேன். W3 ஸ்கூல்ஸ்னு ஒன்று இருக்கு, யாருக்கெல்லாம் தெரியும்? இது வந்து வெப் டெவலப்மெண்ட் கோடிங் கற்றுக்கிறவங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் கற்றுக்கலாம். எல்லாமே எக்ஸாம்பிள்ஸோட நீட்டாக அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, கற்றுக்கலாம். பட் இப்போ யாரும் போயிட்டு பிளாக்லாம் படித்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை இல்லையா? எல்லாரும் வீடியோ பார்த்தா கற்றுக்க ரெடியாக இருக்காங்க இல்லைங்களா? இவங்களுதுமே வந்து சேனல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சேனல் இருக்கு. ஸோ HTML போகிறேன். HTML இங்கே ஹெட்டிங் இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது கோடிங் பண்ணணுமா அப்படின்னு கேட்காதீங்க. கோடிங் மூலிமா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சு புரிய வைக்கிறேன், அவ்வளோதான். கண்டிப்பாக உங்கள் பேஜில் ஒரு H1 இருந்தே இருக்கணும், அதாவது ஹெட்டிங் இருந்தே இருக்கணும். இப்போ பாருங்க, இங்கே பாடின்னு இருக்கா, இங்கே பாடி, இங்கே பாடின்னு இருக்கு. இதுக்குள்ள என்ன வருதோ அது மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இங்கே இருக்குதா, இந்த பாடிக்குள்ள அவங்க என்ன கோடு எழுதியிருக்காங்களோ அது மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கு மேலே எது எழுதிருந்தாலும் டிஸ்பிளே ஆகாது. நான் சிம்பிளாக இன்னும் கூட சொல்கிறேன் பாருங்க. நான் Ctrl+F ப்ரெஸ் பண்ணுறேன், பாடின்னு டைப் பண்ணுறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருந்து என்ன பண்ணியிருக்குமோ அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்க இவ்வளோ கோடிங் இருக்குது, அது எதுவுமே இங்கே டிஸ்பிளே ஆகாது. அதாவது வந்து நம்ம ஏன் கோடிங் எழுதுறோம், டிசைனுக்காக கோடிங் எழுதுறோம். அந்த கோடிங்கான டிசைன் எதுவும் இங்கே டிஸ்பிளே ஆகாது. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே கிளிக் பண்ணுறேன். நான் சும்மா இங்கே வந்து சும்மா அப்படி டைப் பண்ணிட்டு நான் ரன் கொடுக்குறேன். வந்துச்சா அவுட்புட்டு? இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே போடுறேன். இப்போ இங்கேயும் வருது. இப்போ இதையும் நான் வந்து இதுக்கு மேலே போட்டு ரன் பண்ணுறேன், வருது. பட் நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு ஒரு ப்ராப்பராக வெப்சைட் பண்ணி நீங்கள் ஃபைலை சப்மிட் பண்ணால் வராது. புரியுதுங்களா? சிம்பிளாக சொல்ல போனால் இந்த பாடி கண்டென்ட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அது மொத்தம் டிஸ்பிளே ஆகும். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதாவது இந்த கோடிங்கோ இல்லை இங்கே என்ன இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகாது. சிம்பிள். இப்போ H1 இருக்கா, H1 தான் பெருசு, H1 தான் பெருசு. H2 அதை விட சின்னது, H3 அதை விட சின்னது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டே வரும். இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு அது என்ன சார் H5 H6 மட்டும் தான் வருமா, H8 H10 H20லாம் வராதா? சரி, இப்போ அதையும் டெஸ்ட் பண்ணிடலாம். 7 ஓகேவா, 18 கொடுக்கலாம். 18 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ நல்லா பாருங்க, இந்த ஹெட்டிங் எல்லாமே வந்து அப்படியே லைன் பை லைனாக வந்திருக்கு. 1 2 3 நீங்கள் எப்படி இருக்கு. ஆனால் இங்கே மட்டும் பாருங்க, ஹெட்டிங் 5 ஹெட்டிங் 6 அப்படியே ஒரே லைனில் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்கணும்னா இது வந்து H7 H8 இது எதுவுமே அப்ளையே ஆகலை. நார்மலாக பேராகிராஃப் மாதிரி அது வந்துருச்சு. அப்போ ப்ரௌசர் வந்து எது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுதுன்னா H1 to H6 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும், அதுக்கு மேலே எதுவும் சப்போர்ட் பண்ணாது. புரியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, சரி இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த H1ல உங்களோட பிரைமரி கீவேர்டு கண்டிப்பாக வரணும். நீங்கள் எந்த பேஜுக்கு பண்ணாலும் கேட்ரிங் சர்வீசஸ் இன் பெங்களூர் நான் போடுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ இதுதான் இந்த மாதிரி ஒரு H1 டேக் கண்டிப்பாக உங்கள் பேஜில் இருக்கணும். சரி, நீங்கள் போட்டிருக்கீங்களா, எங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் போட்டிங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் இங்கே போயிட்டு போட்டேன்னா இல்லைன்னு நான் காமிச்சிடுறேன். பாருங்க, ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி இங்கே இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ்னு ஒன்று வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற பார்ட் மட்டும் நீங்கள் கோடிங்காக பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நான் இப்படி மூவ் பண்ணனா இருங்க, இங்கே மேலே வருது தெரியுதுங்களா, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு தெரியுதுங்களா, அந்த லைன் ஆஃப் கோடிங் பாருங்க, எலிமெண்டல் ஹெட்டிங் டைட்டில் அப்படி. அது எந்த டேக்ல இருக்கு பாருங்க, H1ல இருக்கா? சரி, இப்போ
அதே மாதிரி இங்க ஒரு கீவேர்ட் போட்டிருக்குன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எங்க இருக்கு? H2ல இருக்கா? சரி, இதையும் க்ளோஸ் பண்றேன். இப்ப கீழே வந்தா இங்க ஒண்ணு இருக்கு கரெக்டா? இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போறேன். இது எதுல இருக்கு? H2ல இருக்கு. ஸோ ஒரு பேஜுக்கு H1 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, H2வும் இம்பார்ட்டன்ட், H3 இம்பார்ட்டன்ட். பட் H2 H3 கொடுக்கலான்னு பிரச்சனை இல்லை. கண்டிப்பா ஒரு ஹெட்டிங் டேக் இருக்கணும். புரியுதா? உங்களோட கீவேர்ட்ஸ் 4-5 கீவேர்டு வச்சிருக்கீங்க, அதை கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஹெட்டிங்ல. ஓகே, ஏன்னா இப்படிதான் நம்ம பேஜ் அப்படிதான் இருக்குது, எல்லாரும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. கேட்ரிங்ல உங்க காம்படிட்டர்ஸ் பண்ணலன்றதுக்காக நீங்க பண்ணாம விட தேவையில்ல, நீங்க கரெக்டா பண்ணுங்க, அவ்வளவுதான். ஏன்னா யாருமே கண்டென்ட்டும் எதுல எதுவுமே இல்லை. இல்ல இல்ல அப்படி கிடையாது. நீங்க அவங்க பண்ணலன்றதால நீங்க பண்ணி அதை முன்னாடி கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது மூலியமா தான் நான் கூகுளுக்கு சொல்றேன், இதுதான் என்னோட கீவேர்டு, இந்த கீவேர்டை தான் நான் டார்கெட் பண்றேன் இந்த பேஜில். அதனால தான் நம்ம கீவேர்டு ரிசர்ச் பண்ணியிருக்கோம். கரெக்டா இல்லையா? சரி, இப்போ நான் மறுபடியும் இங்கே போறேன். H1 டேக் ஒன்று போகணும். இதெல்லாம் எப்படி போறதுன்னு நம்ம முன்னாடி பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கீழே ரேப்ப டைட்டில் தட் இன்க்ளூட்ஸ் த பிரைமரி கீவேர்டு. உங்க பிரைமரி கீவேர்டு கூடவே டைட்டில் வர மாதிரி பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன், அவ்வளோதான். ஸோ ரைட் மோர் தென் 800 வேர்ட்ஸ். இப்போ நீங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு 800 வேர்ட்ஸ்லேருந்து ஒரு 1000 வேர்ட்ஸாவது அந்த கீவேர்டை டார்கெட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளோதான். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்போ எல்லா பேஜுக்குமே ஆமா, 800 வேர்ட்ஸ்ன்றது கம்மி. நான் செம்ரேஷில் காமிக்கிறேன் எவ்வளோ பேஜ் எழுதணுன்றதை காமிக்கிறேன். புரியுதா? மினிமம் 800 வேர்ட்ஸ். ஆனால் எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதணுன்றதை நான் செம்ரேஷில் காமிக்கிறேன். உங்கள் காம்படிட்டர்ஸ் எவ்வளோ எழுதியிருக்காங்க, நீங்கள் அதோட எவ்வளோ எழுதணுன்றதை நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ 800 வேர்ட்ஸ். என்ன சார் 800 வேர்ட்ஸ் எழுதணும், நான் எங்கே சார் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. நானே உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எழுதுறது. தமிழில் பேச தெரியுமா? இது நல்லா இல்லாமா அப்படின்னு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நான் என்ன பண்ணுறது? சரி, தமிழில் பேச தெரியுமா, போதும், அவ்வளோதான், எழுதிடலாம் கண்டு. தமிழ்லேயே பேச தெரியாது சார், எனக்கு பேசவே தெரியாதுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? பேச தெரிஞ்சா போதும், கண்டென்ட் எழுதிடலாம். அதுக்கு நல்ல இன்கமும் இருக்குது, இப்போ சொல்லிடுறேன். வெறும் கண்டென்ட் எழுதியே இன்கம்லாம் நல்லா பண்ணலாம். ஓகே, ஒரிஜினல் கண்டென்ட் ஆஸ் யூஷுவல் எழுதி தான் ஆகணும். ஹை குவாலிட்டி கண்டென்ட் எழுதி தான் ஆகணும். யூஸ் ஈச் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்த பாடி காப்பி. இது எப்படின்னா என்னன்னா, உங்க கீவேர்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க எழுதுற பேராகிராஃப்ல நடுவில் வர மாதிரி பண்ணுங்க, இன்பிட்வீன்ல வர மாதிரி பண்ணுங்க. நேச்சுரலா வரலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, நீங்க எழுதுங்க, அதை எப்படி எழுதுறதுன்னு நம்ம முன்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்றேன். ஓகே, எப்படி எழுதுறது இதெல்லாம் நான் காமிச்சிடுறேன், அடுத்த கிளாஸ்ல நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வெப்சைட் டிசைனிங் போய் பண்ணுங்க. ஓகே, மேக் யுவர் கண்டென்ட் ஸ்கேனபிள். ஸ்கேனபிள்னா ஹெட்டிங்லாம் போடுறீங்க இல்லை, ஹெட்டிங் இமேஜஸ் இதெல்லாம் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. யாரும் உட்காந்து படிக்க மாட்டாங்க, அதனால ஸ்கேனபிளாக பண்ணுங்க. இப்போ கண்டென்ட்டே நம்ம 1000 வேர்ட்ஸ் எழுதுறோம்னா அதை ஃபுல்லாக வெப்சைட்டில் எழுத மாட்டோம், எஃப்ஏக்யூவில் போட்டு அங்கே தான் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். மீதி எல்லாம் விஷுவல் கண்டென்ட்டை தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ணலாம், டோன்ட் வரி. H2 நான் இப்போ தான் சொன்னேன், H2 கண்டிப்பாக இருக்கணும்னு. ஒரு பிரைமரி கீவேர்டு, அதை நீங்கள் இது பிளாகுக்கு மட்டும்தான். இப்போ நான் ஒரு பிளாக் போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா வைங்களேன், இப்போ பெங்களூர் டு மைசூர் எப்படி போகிறது அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டென்ட் எப்படி மேக் பண்ணுவீங்க, எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். டேரக்டாக ட்ரெயின் ரூட் ஒன்று இருக்குது, பஸ் ரூட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் போறீங்களா அப்படின்னு கேட்பீங்களா? இந்த மாதிரி சொல்றீங்க நீங்க. நீங்க ஆல்ரெடி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னு காமிச்சிடுறீங்க இது மூலியமா. சீக்கிரம் ரீச் பண்ண முடியும்.
அப்படின்றது. சரி, இப்போ நான் வந்து சொல்லட்டுமா? நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, நான் எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன்னு. இப்போ நீங்க பெங்களூர் டு மைசூர் போகணுமா? பெங்களூர் டு மைசூர் போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. இப்போ ஜென்ரலாக வந்து நீங்க மைசூர் போகிறதுக்கு நல்லா பாருங்க. பெங்களூர் டு மைசூர் போகணுமான்னு ஸ்டார்ட் பண்ணா கீவேர்டு வந்துருச்சா? நீங்க பெங்களூர் டு மைசூர் போகிறதுக்குன்னு சொன்னா கீவேர்டு வந்துருச்சா? பெங்களூர் டு மைசூர் போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. இப்போ வந்து இப்போ பெங்களூர் டு மைசூர் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளான மெத்தட் சொல்றேன். இங்கேருந்து நீங்க பஸ்ல போறீங்கன்னா ஹெட்டிங் வந்துருச்சா? பஸ்ல போறீங்கன்னா ஹெட்டிங் வந்துருச்சா? பஸ்ல போற மாதிரி இருந்தால் நீங்க இங்கேருந்து மெஜெஸ்டிக் போயிட்டு அங்கேருந்து கூட போகலாம். அப்படி இல்லைன்னா சேட்டிலைட் பஸ் ஸ்டாப்னு ஒன்று இருக்கு, அங்கேருந்து கூட போகலாம். மெஜெஸ்டிக் போனீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்தோமா, அது கீழே பேராகிராஃப் வருமா? அது கீழே பேராகிராஃப் எப்படி வரும்? இப்போ நீங்கள் மெஜெஸ்டிக் சேட்டலைட் போனீங்கன்னா சேட்டலைட்லேருந்து நிறைய பஸ்ஸஸ் போகுது. நிறைய பஸ்ஸஸ்னால் இப்போ சாரிக்கே போகுது, அப்புறமா ஐராவதா போகுது, அப்புறம் வேற என்ன இருக்கு, ஓல்வோ பஸ் போகுது. நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சாரிக்கையிலே வந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. பாயிண்ட் டு பாயிண்ட் நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்க ஏறினீங்கன்னா மைசூர்ல தான் போய் இறங்க முடியும். அதுல ஒரு சில பஸ்ஸஸ் தான் உள்ள ராம்நகர் அதெல்லாம் போயிட்டு போயிட்டு போகும். இப்ப பாருங்க, நான் கண்டென்ட்டை எப்படி பேசியிருக்கேன். இந்த மாதிரி பேச தெரிஞ்சாவே போதும், நீங்க பிளாக் எழுதிடலாம். எனக்கு பேசவே தெரியாது சார், நான் நீங்க பேசுங்க நான் கேட்கறேன் அப்படின்னு ஒண்ணு பண்ணுது. சரி, இது எந்த டாபிக் வேணா பொருந்தும், எந்த டாபிக் வேணா பொருந்தும். இப்ப எது வேணா, ஃபுட்டு, ட்ரெஸ், எதுக்கு வேணா பொருந்தும். நீங்க ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு 2 கஸ்டமர் வந்தாங்க, இன்னைக்கு 2 சேல்ஸ் நடந்தது, அதை ஒரு ஸ்டோரியா குக் பண்ணி எழுதலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸா நீங்க போய் வெளியில கொடுத்தீங்கன்னா யாரும் பண்ணி தர மாட்டாங்க. நீங்களா தான் பண்ணிக்கணும். கஷ்டம் இது. யாரும் உங்களை உட்காந்து பொறுப்பா உட்காந்து கண்டென்ட் எல்லாம் எழுதி சரி இவங்க மேல வரட்டும் அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. பண்றதுக்கு ரெடியா இல்லை. அப்படி பண்ணணும்னா அவங்க காசு நிறைய கேட்பாங்க. ஏன்னா இது ஒரு ஆள் பண்ணக்கூடிய வேலை கிடையாது. ஆனா அவங்கள விட, அந்த எம்ப்ளாயிஸை விட உங்களுக்கு அந்த பிசினஸ் பத்தி நல்லா தெரியும். ஏன்னா நீங்க தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. ஆமா, நீங்க தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அதை. ஆமா, நீங்க தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அப்ப எக்ஸ்பீரியன்ஸை சொல்றதுல என்ன என்ன இதாக போகுது? நான் சொல்றது கரெக்ட் தானே? ஓகே. ஸோ இப்போ பிளாக் போஸ்ட் நான் எழுதிட்டேன். நான் ஸ்டார்டிங்ல என்ன வார்த்தையை சொன்னேன்? இப்போ நீங்க பெங்களூர் டு மைசூர் போகணும்னா ஆரம்பிச்சேன்னா கீவேர்டு வந்துருச்சா? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். ட்ரெயின்ல போறது, கார்ல போறது, நடந்தே கூட போறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்றேன், சில பேர் நடந்தே கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போற வழியில நிறைய நேச்சுரலான பிளேஸ் நிறைய இருக்கு, நல்ல பிளேஸ் நிறைய இருக்கு. பகல்ல தான் போக முடியாது, கூட நைட்ல எல்லாம் ரொம்ப டேஞ்சர் அந்த வழியில போறது. பாருங்க, நான் அதை பத்தியே எவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. சரி, கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம்? சரி, இப்ப உங்களுக்கு பெங்களூர் டு மைசூர் போறதுக்கு எல்லா வழியும் நான் சொல்லிட்டேன். இப்ப என்ன வந்துச்சு? அதே கீவேர்டு வந்துச்சா? இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டார்டிங்கும் கன்க்ளூஷனும் வந்துட்டு ஒரே கீவேர்டு வர மாதிரி எழுதுங்க, பிளாக் போஸ்ட் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான் விஷயம். இதுல எதனா டவுட் இருக்குதா? இந்த பாயிண்ட் வந்து பிளாகுக்கு மட்டுமே யூஸ் ஆகும். சர்வீஸ் பேஜுக்கெல்லாம் உட்காந்து சார் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்படி எது சொன்னாரு, லாஸ்ட் லெட்டர், அதுக்கு ஒர்க் ஆகாது. ப்ளே பண்ணுறது தான் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. சர்வீஸ் பேஜுக்கு நீங்கள் கண்டென்ட் எழுதுறீங்கன்னா ஒரு பேராகிராஃப் எழுதிங்கன்னா அங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, லாஸ்ட்ல ஏதோ ஒரு பேராகிராஃப் எழுதிங்கன்னா அங்கே முடியுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, இது எல்லாமே பண்ணணுமா சார்? ஆமாம், பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் பண்ணலாம், என்ன ஆகும்? ரேங்க் ஆகாது. அவ்வளோதான். ஸோ ஆட் ரெலவெண்ட் இன்டர்னல் லிங்கிங் யூஸ்டு ஆங்கர் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆங்கர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம இன்டர்னல் லிங்கிங் கொடுக்கணும், எக்ஸ்டர்னல் லிங்கிங் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். இதோட ஸ்டாப் பண்ணுறேன். இந்த வீடியோ இன்னைக்கு பாருங்க, மறுபடியும் நாளைக்கு ஆன் பேஜ் முடிச்சுட்டு அடுத்தது பேஜ் டிசைன்ல நம்ம போயிடுற மாதிரி இருக்கும். நான் வேற பிளகின்ஸ் தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். வெறும் எலிமெண்டர் கிடையாது, புதுசாக வேற பிளகின்ஸ் இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. புரியல? இப்ப சரவணா த்ரெட்ஸ்ன்ற பேஜ் இருக்குல்ல, வேற புது பேஜ் அதுல ஓபன் பண்ணி பண்ண முடியுமா? பண்ணலாங்க. புதுசா பேஜ் நீங்க ஓபன் பண்ணி எலிமெண்டரில டிசைன் பண்ணி பண்ணலாம். நீங்க அதை பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்ப டெலீட் பண்ணிவிடுங்க தேவையில்லைன்னா. அவ்வளவுதான்.